இன்றைக்கு வியாகுல வியாழ தினத்திலே தெரிந்த திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு யூகரிஸ்ட், லைஃப் கிவிங் லவ், நற்கருணை வாழ்வளிக்கும் அன்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். படிக்கப்பட்ட இந்த வேத பகுதி இன்றைய நாளின் முழுமையான பொருளை தாங்கி நிற்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது நான் பார்க்கின்றேன். இந்த யோவான் நற்செய்தியாளர் இயேசு பாதங்களை கழுவிய நிகழ்வோடு அவர் காட்டிக் கொடுக்கப்படும் போவதையும் சிலுவை சாவையும் இணைத்து இங்கே ஒரு முன்னறிவிப்பாக வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் மரியா அவர்களோடு கூட அல்லது மரியா அவர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்த ஒரு முன்மாதிரி, ஒரு மாடலை இங்கே இந்த பகுதியிலே இணைத்து வைப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எப்படி இயேசுவுக்கு பாதம் கழுவுகின்ற அல்லது பாத பூசை செய்கிற ஒரு முறையை 12வது அதிகாரத்திலே 3வது திருமுடியிலே அங்கே மரியாள் செய்கிறாரோ, அந்த ஒரு மாடலை இயேசுவானவர் இங்கே தன்னுடைய வாழ்விலே அவர் பயன்படுத்துகிறது நாம் பார்க்கின்றோம். இந்த யோவான் 13வது அதிகாரம் ஒரு போர்க்களத்திற்கு ஒப்பானது என்று இறைவன் சொல்றாங்க. சீடர்களுக்கு யார் பெரியவர் என்ற அதிகார போட்டி நிலவுகிறது. அந்த இயேசுவானவர் இருக்கின்ற அந்த அறையிலே தண்ணீர் இருக்கின்றது, அங்கே கிண்ணங்கள் இருக்கிறது, அழுக்கடைந்த பாதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த கழுவ ஒரு அடிமை இல்லை. இந்த சூழலில் தான் இயேசு ஒரு 3 புரட்சிகரமான செயல்களை இந்த பகுதியிலே செய்கிறது நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவருடைய அந்த கடைசி ராபோஜனம், அந்த வழக்கமா யூதர்களுடைய பாரம்பரியத்தின் பிரகாரமாக ஒருவர் விருந்தாளியாக வருகிற பொழுது அந்த விருந்தாளியுடைய பாதங்களை கழுவுகிற சடங்கு அங்கே இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், அந்த அறையிலே தண்ணீர் இருக்கிறது, அந்த அறையிலே தண்ணீர் வைக்கப்பட்ட கிண்ணங்கள் இருக்கிறது, கழுவுவதற்கான கிண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே யார் இல்லை? கழுவுகின்ற அடிமை இல்லை. இந்த சூழலில் தான் இயேசுவானவர் ஒரு புரட்சிகரமான செயலை செய்வதாய் நான் எண்ணுகின்றேன். இந்த பழக்கத்தை ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே 4வது திருமொழியிலே படிக்கிற பொழுது ஆபிரகாம் தன் வீட்டிற்கு வந்த வான தூதர்களின் பாதங்களை கழுவ தண்ணீர் கொடுத்தார் என்று நாம் படிக்கின்றோம் இல்லையா? அந்த 2000 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்ட வந்த அந்த கலாச்சாரம் முற்பகுதியிலே ஆபிரகாமுடைய ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். யூத சட்டங்களின்படி ஒரு ஓரல் லா இருக்கு அவங்களுக்கு. ஓரல் லா, வாய்மொழி சட்டம், மிஷ்னா என்று சொல்லுவார்கள். ஒரு யூத அடிமையை கூட அவனது எஜமானின் பாதங்களை கழுவ செல்லக்கூடாது. இப்படி ஒரு நிலை இருந்துச்சு. ஏன்னா அது அந்த அளவிற்கு கேவலமான அல்லது கீழ்த்தரமான ஒரு வேலையாக கருதப்பட்டது. பெரும்பாலும் யூதர் அல்லாத புறவின அடிமைகளே இந்த பணிகளை செய்தார்கள். யூதரா இருக்கிறவன் பாதங்கழியோட வேலையை செய்யக்கூடாது. யூதரா இல்லாத ஒருவன் தான் பாதங்கழுகிற பணியை செய்ய வேண்டும். இது அவருடைய ஓரல் லாவாகிய மிஷ்னாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூதருடைய சட்டம் அதிலே இது தெளிவா எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு இந்த அடிமை பணியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தன்னை ஒரு தாழ்ந்த அடிமையாக இயேசு மாற்றிக் கொள்ளுகிறது நாம் பார்க்கிறோம். எஸ்ஐயா 53வது அதிகாரத்துல
அங்கு சொல்லப்படுகிற துன்புறும் ஊழியர், சஃபரிங் சர்வன்ட், அந்த சஃபரிங் சர்வன்ட் என்று சொல்லப்படுற துன்புறும் ஊழியனா அந்த தீர்க்கதரிசனுடைய வெளிப்பாடா அல்லது நிறைவேறலா? இயேசு கிறிஸ்து இங்கே தாழ்ந்த அடிமையாக மாற்றப்படுகிறது. இங்கே அதற்கு பொருத்தமாக இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். தொல்பொருள் ஆதாரங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. இயேசு பாதங்களை கழுவினாரா இல்லையா? ஆமா, இது வரலாற்றிலும் இருக்கிறது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் அது எடுத்து சொல்லுகிறது. எருசலேமில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில முதல் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த கல், மண் இதெல்லாம் கண்டுபிடித்தாங்க. மண்டபங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த கிண்ணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, பேசிக்ஸ். அப்போ அதெல்லாம் எடுத்த பொழுது அவை கைகள் மற்றும் பாதங்களை கழுவ பயன்படுத்தப்பட்டதாக அகழ்வு ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்து இருக்கின்றார்கள். அப்புறம் இந்த சுடுமண் சிலைகள் அதெல்லாம் கூட அந்த காலகட்டங்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மெசபடோமியாவில் சிலைகளில் சிலையை வடிப்பாங்க இல்லையா, அவைகளில் வேலை செய்கிறவர்கள் குனிந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வார்த்து பாதங்களை கழுவும் காட்சிகள் செதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, சிலையில கூட ஒரு மனுஷன் பாதத்தை கழுவுன மாதிரி சிலை என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலகட்டங்கள்ல செதுக்கி வைத்து இருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று ஆதாரம். ஆரம்ப கால கிறிஸ்துவ ஓவியங்கள், ஏர்லி கிறிஸ்டியன் ஆர்ட், அதுல கூட பாத்தீங்கன்னா கல்லறையில ஓவியங்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லறை ஓவியங்கள்ல ரோம்ல 3வது அல்லது 4வது நூற்றாண்டு காலத்தை சார்ந்த கல்லறைகளில் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவும் காட்சிகள் ஓவியங்களாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். இது அந்த நிகழ்வு ஆரம்ப கிறிஸ்தவர்களால் ஒரு வரலாற்று உண்மையாக நம்பப்பட்டதற்கு ஒரு சாட்சியா அது எண்ணப்படுகிறது. கிரேக்க ரோமானிய இலக்கிய ஆதாரங்கள், அவங்களுடைய லிட்டரரி எவிடன்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இயேசு வாழ்ந்த காலத்துல பாதங்களை கழுவுவது ஒரு அடிமையின் பணி என்பதற்கு பல இலக்கியங்கள் சார்ந்தளிக்கின்றன. இப்படி ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இயேசுவானவர் பாதம் கழுவுகின்ற நிகழ்வை நம் வேதாகமத்தில் படிக்கின்ற ஒரு காரியத்தை வரலாற்றிலே, ஆராய்ச்சிகளிலே, அறிவியலிலே அது நாம் கண்டெடுக்கின்ற முறைகள் அல்லது கண்டெடுக்கின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கிறத நாம் பார்க்கின்றோம். பாருங்க, புளூட்டாக் அப்படின்னு சொல்லப்படுகிறவர் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர். அவர் என்ன சொல்றாரு, அடிமைகள் தங்கள் எஜமானர்களின் பாதங்களை கழுவி அவர்களுக்கு பணிவிடை செய்வதை ஒரு சாதாரண வழக்கமா அவங்க வைத்துக் கொண்டு இருந்தார்கள். இது ஒரு வரலாற்று ஹிஸ்டோரியன், அவர் ஒரு வரலாற்று அறிஞர். அவரும் அவருடைய வரலாற்றிலே அதை பதிவு செய்கிறத ரோமானிய சட்டம். அவர்கள் என்ன சொல்றாங்க, ரோமன் லா என்ன சொல்லுதுன்னா, பண்டைய ரோமானிய சட்டங்களின்படி ஒரு அடிமை தனது எஜமானரின் பாதங்களை கழுவுவது என்பது அவனுடைய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுவது. கஸ்டம், டியூட்டி. எப்படி நம்ம ஒரு வேலையில ஒரு டியூட்டி பண்றோம், அது மாதிரி ரோமானிய சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, ஒருத்தருடைய பாதத்தை கழுவுறதுன்றது ஒரு டியூட்டியா அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அது சுதந்திரமான மனிதன் மற்றவருடைய பாதங்களை கழுவுவது அவமானமாக எண்ணப்படும். அடிமை மட்டும்தான் கழுவணும். ஒரு ஃப்ரீ மேன், ஒரு சுதந்திரமா இருக்கிற ஒரு மனுஷன் கழுவக்கூடாது. அது அவருடைய ரோமானிய சட்டத்திலே இல்லாத இருக்கிறது. யூத மத நூல்களும் ஆதாரம் கொடுக்கிறது. பாருங்க, ஜூஸ் சோர்சஸ், மிஸ்னா தால்முத் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் கூட ஆதாரங்களை கொடுக்கிறது. யூதர்கள் பாரம்பரிய சட்டத்தோட மிஸ்னா எடுத்த வருஷமா தால்முத் என்ன சொல்லுகிறது தெரியுமா, இதிலெல்லாம் ஒரு தெளிவான விதிகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்க பைலாஸ் விதிகளை வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு அடிமைத்தனம்னா என்ன, விருந்தோம்பல்னா என்ன, விருந்தோம்பல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம சொல்றோம். ஒரு அடிமைத்தனம்னா எப்படி இருக்கணும், அவங்க தால்முத்ல அவங்க இந்த வரலாற்றாவே அல்லது ஒரு ஆதார சோர்ஸா அது வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க, அடிமைத்தனம் ஒரு யூத அடிமையை கூட அவனுடைய எஜமானரின் பாதங்களை கழுவ சொல்லக்கூடாது ஏன் என்று யூத சட்டம் தெளிவா சொல்லுது. ஏன்னா
அவங்களுக்கு வந்து யூத ஒரு அடிமையா இருந்தா கூட ஒருவேளை அவன் என்ன பண்ணக்கூடாது, பாதம் கழுவுற பிராக்டிஸ் அவன் செய்யக்கூடாது அப்படி ஒரு சட்டத்தை அவன் வைத்து தால்புத்தும் அதை சொல்லுது. அப்போ யூத சட்டம் இத மிக தெளிவா அவர்களுக்கு அவருடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த பணி பெரும்பாலும் யூதரல்லாதவர்களுக்கு தான் வைக்கப்படுகிறது. ஆனா இங்க இயேசு யாரும் இருக்கிறாரு, யூதராக இருக்கின்றார், வரலாற்றை இங்கே உடைக்கின்றார். அதான் இயேசுவானவர் வரலாற்று இரண்டாம் படத்தவர் நம்ம சொல்றோம் உயிர் இருந்ததுனால. அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் வரலாற்றை உடைத்தார், அங்க இருக்கிற சட்டங்களை உடைத்தார். நீங்க எப்படியெல்லாம் இப்படி காரியங்களை வைத்து இப்படி மக்களுக்கு நீங்க எதிர் திசையில கற்றுக் கொடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் இங்க மாற்றி அமைக்கிறது இருப்பாங்க. விருந்தினர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது வீட்டின் உரிமையாளரின் கடமை, ஆனால் பாதங்களுக்கு கழுவுவது வேலைக்காரரின் கடமை. இது அந்த விருந்தோம்பல் சொல்ற இல்லையா, ஹாஸ்பிட்டாலிட்டி ரூல்ஸ் அவருடைய பைலாஸ்ல இதை எழுதி வைத்திருக்கிறாங்க. இயேசு ஒரு ரபியா இருந்தார், அப்படிதானே? இயேசு ஒரு ரபி, அப்படிதானே? அப்ப ரபியா இருந்து கொண்டு ஒரு புறவிட அடிமை செய்ய வேலையை செய்தது அந்த கால யூத சமூகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான வரலாற்று நிகழ்வா இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். சரி, இப்ப நான் ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு நான் உங்களோட கூட நிறைவு செய்ய ஆசைப்படுகின்ற நேரம் இல்லாதனால சொல்லுமா சொல்லுவோம், ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போக நான் ஆசைப்படுறேன். 3 புரட்சிகரமான செயல்கள் சொன்ன இல்லையா இயேசுவானவர், அதுல ஒரு புரட்சிகரமான செயலை தான் என்னால சொல்ல முடியும். மற்ற இருக்கிற 2 புரட்சிகரமான செயலை சொல்றதுக்கு நேரம் எனக்கு பத்தாது. அதனால ஒரு புரட்சிகரமான செயலை மாத்திரோட பகிர்ந்து கொடுக்கிறேன். 13வது அதிகாரத்துல 5வது திருமொழி. பாருங்க, சீடர்களுடைய கால்களை கழுவவும், 2வது தான் கட்டி கொண்டிருந்ததாலே இடைக்கட்சி அதை கொண்டு என்ன பண்றாரு, துடைக்கின்றார், கழுவுகின்றார். முதலாவது கழுவுதல், இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த சீடர்களின் பாதங்களை கழுவுறத அவங்க என்னன்னு சொல்றாங்க, அது வந்து அவங்க வார்த்தையில என்ன சொல்றாங்க, நிப்டோ அப்படின்னு சொல்றாங்க. NIPTO, நிப்டோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிரிப்டோ நமக்கு தெரியும், கிரிப்டோ கரன்சி இல்லையா, ஆனா நிப்டோ தெரியாது. நிப்டோ NIPTO நிப்டோ. இந்த நிப்டோன்றது ஒரு கிரேக்க வினைச்சொல். அது என்ன சொல்லுகிறது, கழுவுவதற்கு பல வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறார்கள். பாருங்க, LUO அப்படின்னா முழு உடலையும் குளிப்பாட்டுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. LUO அப்படின்ற வார்த்தை ஒரு மனுஷனுடைய முழு உடலையும் குளிக்க வைக்கின்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆனா நிப்டோன்றது வந்து என்னன்னா, உடலின் ஒரு பகுதியை மாத்திரம், அது கையா இருக்கலாம் காலா இருக்கலாம், ஒரு பகுதியை மாத்திரம் கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை நிப்டோ என்ற வார்த்தை. யோவான் 13வது 10வது இயேசு இந்த 2க்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை சுட்டிக்காரு. நிப்டோவுக்கும் லூவோவுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம். லூவோன்னா என்ன, உடம்பு முழுக்க குளிக்கிறது. அப்ப நிப்டோன்னா பாதத்தை மட்டும் கழுவுறது. இப்ப இந்த 2 நிப்டோவுக்கும் லூவோவுக்கும் ஒரு வித்தியாசத்தை இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். 10வது வசனத்துல படிங்க. இயேசு அவனை நோக்கி, குளிச்சவன் காலம் மட்டும் கழுவினா போதும் இருக்கா? 2 வார்த்தை இருக்கிறது. இந்த 2 வார்த்தைகள் லூவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த நிப்டோவும் பயன்படுத்த. அதை குளித்தவர் அப்படின்னா லூவோ, முழுமையும் தூய்மையா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும் என்று அர்த்தம். இது அன்றைய காலத்து சடங்கு முறைகளையும், ஒரு முறை முழுமையாக தூய்மைப்பட்டவர், அல்லது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இன்னைக்கு சொல்லணும்னா ஞானஸ்நானம் பெற்றவர், சரியா? ஞானஸ்நானம் பெற்றவர் மீண்டும் அன்றாட பாவங்களுக்காக பாதங்களை மட்டும் கழுவ வேண்டும். இந்த பாதங்களை கழுவுவது மனம் திரும்புதல். அப்ப முழுவதுமாக குளிக்க செய்தல்
லூவோ பண்றது அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நாம தேவனுடைய சமூகத்துல வந்து வியாகுல வியாழன நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம், நினைவுபடுத்துகிறோம், வழிபடுகிறோம். ஆனா இந்த நாளில இந்த லூவோவை குறித்து சிந்திக்க வேண்டும். நான் லூவோ பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன், நான் முழுவதுமாக கழுவ பெற்றிருக்கிறேன், முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்கிறேன், முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னும் அநேக வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த வியாபார வேளாண்ல ஒரு கேள்வியாய் வைக்க நான் விரும்புகிறேன். ஆனா அதே நேரத்துல இன்னொன்று, பாவங்களுக்காக பாதங்களை மட்டும் கழுவ வேண்டும். அப்ப பாவங்களுக்காக மனம் திரும்புவது அத நிப்டோ. நான் சொன்ன நிப்டோன்னா கால்களை கழுவுதல். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல கர்த்தருக்கு ஏற்படாத காரியங்கள், கர்த்தருக்கு ஏற்புடையதாக இல்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம விட்டு அகற்றி விட வேண்டும், நம்ம விட்டு தூரப்படுத்தி விட வேண்டும், நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மனம் திரும்புதலின் வழியா, ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லுவாங்க, மெட்டனோயா, மனம் திரும்புதலின் வழியாகத்தான் அது நமக்கு கிடைக்க வருகிறது. நான் வேண்டுமா என்னுடைய வாழ்க்கையில நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம போயிட்டு இருக்க காலில் திடீர்னு ஏதாவது ஒரு அறியாத ஒன்றை மிதித்து விட்டோம், நம்ம என்ன பண்ண உடனே அதை வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அது போன்றுதான் இந்த உலகத்துல அறிந்தோ அறியாமலோ நம்ம ஆண்டவருக்கு தெரிந்தோ தெரியாமல காரியங்களை செய்கிறவங்க கூட இங்க வந்து ஆண்டவருடைய அந்த ஜெபத்துல கூட நம்ம சொல்லுவோம், பாவரிக்கல கூட நம்ம சொல்லுவோம், செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்துவோம், ஆனால் எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரை நம்ம கன்ஃபெஸிங் பண்றோம் இல்லையா? அப்ப அது மாதிரியான செய்யத்தகாதவர்களை கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே இந்த பாவங்களுக்கு நீங்கள் சுவாமி. இன்னைக்கு இந்த வியாபார வேலையில ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அப்ப நான் மனம் திரும்புகிற நான் கிறிஸ்தவனாக இருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு மனம் திரும்பல் தேவை. இந்த லென்ட் முழுக்க மனம் திரும்புதல் தான் நமக்கு மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நாம் சடங்குகளை போன்று சில நேரங்களை அனுசரித்து விட்டு சொல்லி விடுகிறோமே, செபிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை கொஞ்சமாய் கொடுத்து நிறுத்தி விடுகிறோமே, வேதத்தை படிப்பதற்கு கொஞ்சமாய் முக்கியத்துவத்தை கொடுத்து நிறுத்தி விடுகிறோமே. மனம் திரும்புதல் ரிப்பெண்டன்ஸுக்கான முழுமையான இடத்தை கொடுக்கிறதில்லை. சீடர்களிடத்தில் இயேசு அதைதான் சொன்னார். அப்ப குளிச்சுட்டு பிறகு மீண்டும் அவன் தான் சொல்றாரு, அப்படியே ஃபுல்லா என்ன பண்ணுங்க, கழுவு வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா உன்னுடைய கால்களைத்தான் நான் கழுவ வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது என்பதை அழகா ஆண்டவர் ஒரு ஆன்மீக பொருளை இங்கே வைக்கிறத நாம் பார்க்கின்றோம். அப்ப லூவோ என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கிறதா நான் சொல்லிட்டேன். அது ஒரு மறுபிறப்பு அனுபவம், ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபிறப்பு அனுபவம். நான் மீண்டுமா பிறந்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு மனன். ஆனா இந்த நிப்டோ என்பது நாம் அன்றாட உலகில் நடக்கும் போது நம் ஆன்மாவில் ஒட்டுக்கொள்ளும் சிறு பாவங்களை, உலக அழுக்கு மனம் திரும்புவதன் மூலமாய் கழுவுவதை அது புரிகின்றது. உலகத்துல சிறு சிறு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அழுக்குகள் ஆன்மாவில ஒட்டி கொண்டா அது ஆன்மாவை முழுவதுமாக சிதைத்து விடும். எனவேதான் இந்த நாளிலே ஆன்மாவை குறித்து ஒரு கரிசனையை ஆண்டவர் இந்த பாத கழுவுதலின் வழியா அழகா கற்றுக் கொடுக்கிறார். தந்தை சீடர் ஒருவேளை 2026 வியாவுல வாழ்ந்து வந்திருக்கிற நமக்கு கூட ஆன்மாவுக்குரிய அவசியம், ஆன்மாவுக்குரிய அந்த அந்த ஆன்மா எந்த அளவிற்கு கர்த்தருக்குமாக நம்முடைய சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வியாழ நம்ம கற்றுக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சோலை பத்தி யோசிக்கிறது இல்லை, நம்ம சோலை பத்தி யோசிக்கிறது இல்லை, இன்னொரு சோலை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. ஆனா இன்னொரு சோலை பத்தியும் யோசிப்பதற்கு தான் கர்த்தர் இந்த சோலை நம்மளை வச்சிருக்கிறார். மறந்து கிடைக்கூடாது. நான் ஜீவனோடு இருப்பது எதற்கு? இன்னொரு ஜீவனை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக, அந்த பணியை செய்யறதுக்காக. ஒருவேளை இயேசுவானவர் சென்ற பின்பு அவருடைய சீடர்கள் ஒருவேளை அந்த பணியை செய்யாம போறதா செஞ்சு கொண்டு நீங்களும் நான் இன்னைக்கு தேவனை
இப்படி சுகமாய் அல்லது சுதந்திரமாய் அவரை வணங்கி கொண்டிருந்திருக்க முடியாது, வழிபட்டு கொண்டிருந்திருக்க முடியவே முடியாது. அப்போ இந்த உலகத்துல நம்ம லூவாவுக்கும் நம்ம இந்த லைஃப்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் ஆண்டுகளுக்கு கத்தலுக்குள்ள கொண்டு வருவது நெப்டோவுக்கு நம்ம முக்கியத்துவம் கூடாது. நெப்டோ நமக்கு, லூவோ மற்றவங்களுக்கு. ஒருவேளை இன்னைக்கு இந்த வழிபாட்டில் வந்திருக்கிற நீங்க எத்தனை பேர் ஒரு கமிட்மெண்ட் கூட வர போறீங்க தெரியல. ஒருவேளை ஒரு உடன்படிக்கை எடுங்க. இது புதிய உடன்படிக்கை செய்யப்பட்டா ஆண்டவரே நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நாங்க நெட்டோவும் பண்ணணும், லூவும் பண்ணணும். அநேகர் கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய சமூகத்தில, கர்த்தருடைய பந்தியில சேர்க்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை தெரியாமலோ ஏதாகிலும் ஒரு என்னுடைய ஆன்மாவிலே ஒட்டி கொள்கிற பாவங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? அழுவ வேண்டும், நீக்க வேண்டும் சுவாமி. உடன்படிக்கையோடு கூட இந்த நாளை நீங்கள் அனுசரிக்க எல்லாம் வல்ல கடவுள் உங்களுக்கு நன்மை செய்வாராக. ஆமென்.